சங்க காலத்து தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் பண்ணது மட்டுமல்லாம சர்வதேச வணிக ஒப்பந்தங்கள்லையும் கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு முக்கியமான சான்று தான் இந்த முசிரிஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முசிறி காகிதம். இதுல சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பு சேர நாட்டை சேர்ந்த முசிறி அப்படிங்கிற துறைமுகத்துல இருந்து ரோம் நாட்டின் நகரமான அலெக்சாண்ட்ரியாவிற்கு ஒரு கப்பல்ல பல டன்களான மிளகு பொடியும் பிற ஸ்பைசஸ் வகையையும் ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்ட் இதுல கையெழுத்தாகி இருக்கு. கிரேக்க மொழியில இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டிருப்பதால சங்ககால வணிக தமிழர்களுக்கு கிரேக்க மொழி தெரிந்திருந்தது அப்படின்னு இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம கிரேக்க நாட்டில இருந்து பண்டைய தமிழகத்துக்கு நிறைய மக்கள் வந்ததாகவும் அவங்க இங்கேயே பல தலைமுறையா தங்கியதாகவும் சங்ககால நூல்கள் நமக்கு சொல்லுது. குறிப்பாக அகநானூறுல கிரேக்க மக்களை யவனர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது பண்டைய கிரேக்க நாட்டை சேர்ந்த அயோனியன்ஸ் என்ற வகை மக்களை குறிப்பதாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்கம் மற்றும் லத்தீன் மொழி காகிதங்கள்ல சேர நாட்டை சேர்ந்த இந்த முசிறி துறைமுகம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த காலத்துல இந்த துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்றது ஒரு புரியாத புதிராகவே இருந்துச்சு. 2004 வருடம் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில தற்போதைய கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள பட்டணம் அப்படின்ற ஊர்ல தான் இந்த முசிறி துறைமுகம் இருந்ததாகவும், குறிப்பாக பண்டைய தமிழர்கள் உருவாக்கிய அயனி மரத்தான செய்யப்பட்ட ஒரு சிறிய கப்பலையும் இங்க கண்டுபிடிச்சாங்க. இதுல வியக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, பண்டைய கால முசிறியாக கருதப்படுற தற்காலத்து பட்டணம் கடல்ல இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, 1361 நடந்த பெரியார் ஆற்றின் வெள்ளத்தினாலும் பெருமழையினாலும் இது நிலப்பரப்பே மாறி போனதாகவும், பல நூற்றாண்டுகளாக பெரியார் ஆறுனால அழித்து வரப்பட்ட மண் புது நிலத்தையும் வேம்பநாடு ஏரியையும் உருவாக்குனதுனால முசிறி துறைமுகமே அழிந்தது அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. பல நூற்றாண்டுகளாக இயங்கி வந்த இந்த துறைமுகம் சில வருடங்களிலேயே இயற்கையோட சீற்றத்தினால அழிந்து போனது இயற்கையை எதிர்த்து மனிதன் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத நமக்கு உணர்த்துது.